குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே அனைவருக்குமே குரு சுக்ரன் ஜோதிட டிவி சார்பாக தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாசு வருடம் முடிஞ்சிருச்சு, கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலகிருச்சு, நல்ல விஷயம் உங்க வீடை தேடி வருது. இந்த வருஷத்துல என்ன காரணம் தெரியுமா? இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவானா வர்றார். எல்லாருமே இந்த வருஷ பலனை எதுக்காண்டி பார்ப்பாங்க? நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதுக்காண்டிதான் இந்த வருஷ பலனை பார்ப்பாங்க. அனைவருமே உங்களுடைய பிறப்பு ஜாத சுயஜாத செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல நிறைய மாற்றங்கள் வரும். இந்த வருஷத்துடைய பெயர் பராபவன அவசர நிலை. திடீர்னு உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை இதெல்லாம் வியலை உயருங்கிறாங்க. இதை வாங்குறதுக்கு உங்க ஜாதத்துல பலமா இருக்கா? அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்ரன் ஜோதிட டிவில சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துடைய ராஜா குரு வர்றதுனால அனைவருக்குமே ஜாதகத்துல இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் என்ன ஸ்தான பலத்துல இருக்கு உங்க ஜாதகத்துல, இதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான நட்சத்திரத்துக்காக நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவும் நான் இதுல பதிவு பண்றேன். கண்டிப்பா வாங்க. நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான தேடல் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். இந்த வருஷம் பிறக்கிறது உங்களுக்கு நமக்கு எல்லாருமே நல்லதா நடக்கட்டும். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகரம் காலச்சக்கரத்தின் 10வது ராசி தான் மகர ராசி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ராசியில பிறந்தா நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். ஃபுல்லா உழைப்பாங்க, உழைப்பு ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க. இந்த ராசியில பிறந்தா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எடுத்து பார்த்துக்கங்க, இந்த ராசியோட குணமே லட்சியங்கள், லட்சியத்தை நோக்கி சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரங்க. இவங்கள்ட்ட அறிவுத்திறமை அதிகமா இருக்கும். இந்த ராசியில பிறந்தா பயங்கரமா பிரெயின் மூலம் பயங்கரமா ஷார்ப்பா வேலை செய்யும். இதுலயுமே ஒரு கலை உணர்வு, எல்லா விஷயம் உணர்வு பயங்கரமா இருக்கும். எல்லாத்தையும் பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. யாரு? இந்த மகராசில பிறந்தா பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். திறமையான குணம் இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை. இப்படி மகரத்தை பொறுத்தவரை ரொம்ப திறமையான குணம் இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் உள்ள புத்தாண்டு? எப்படி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகமான புத்தாண்டு? ஏன் நான் இந்த மகர ராசியை பொறுத்தவரை பார்க்க சொல்றேன்னா, இது நல்ல நேரம். அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி கண்டிப்பா கொண்டு போகணும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், அவ்வளவுதான். உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், அவ்வளவுதான். ஏன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு கெட்டதா நடந்துச்சு, இப்ப எல்லாமே நல்லதா தான் வரும். இந்த வருஷம் பிறக்கும் போதே, தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே நல்ல ஒரு அமைப்புல சூரிய பகவான் உச்சத்துல, அது இல்லாம இந்த 4 கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த தமிழ் புத்தாண்டு எடுக்க முடியும். ஒண்ணு குரு பகவான், குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்க ராசியை பார்க்குது, அதனால சொல்றேன், காரணம் இல்லாம சொல்லலை. இந்த வருஷத்துல குரு பகவான் மட்டும் தான் பயிற்சி ஆகும், இது எந்த கிரகம் பயிற்சி ஆகல. உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு நிம்மதி இல்லாம நிறைய இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், 2ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் இந்த ராகு. இதுல மெயினா கேது மட்டும் பாருங்க, உங்களுக்கு ஒரு சரியில்லாத ஒரு அமைப்புல 8ஆம் இடத்துல இருக்காரு. இது எல்லா கிரகமும் நல்லா இருக்கு. அப்ப கேது மட்டும் ஜாதகத்துல எப்படி இருக்கு மட்டும் பாத்துக்கோங்க, வேற எந்த கிரகத்தை நீங்க பார்க்க வேண்டாம். 2ல ராகு. நீ ஏதோ ஒரு விஷயம் பெருசா ஆசைப்படுறீங்க, அந்த விஷயம் இந்த வருஷத்துல நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? பெருசா ஏதோ ஒரு ஆசைப்படுறீங்க, லைஃப்ல ஏதோ ஒரு பெருசா ஆசை இருக்குது. நீங்க ஒண்ணும் இல்லை, நான் உங்க ராசியுடைய குணத்தை மட்டும் சொல்றேன். உங்க ஜாதக ரீதியில நான் பார்க்கல, ஜாதகத்தை பாருங்க. உங்க ஜாதகத்துல எந்த லக்னத்துல பாருங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கா, நல்ல யோகமா இருக்காரா, நல்ல ஒரு அமைப்புல இருக்காரு மட்டும் பாத்துக்குங்க. ஏன்னா இப்ப இந்த நேரம் பக்காவா இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை 3ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி உங்க ராசியை பார்ப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வரும்னு சொல்லி அமைப்பு காட்டுது. ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்குதா, நீங்க தான் செக் பண்ணணும். ஒண்ணு இல்லைங்க, நீங்க எந்த துறை படிப்பா இருக்கு, நான் எடுத்தோன்னு ஓப்பனா சொல்றேன், படிப்புகளுக்கு டைரக்டா வந்து இறங்கிடுறேன். மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்ட படிப்பா இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து இந்த வருஷத்துல நீங்க எடுத்து படிச்சாலும் சரி, ஓப்பனா சொல்றேன், படிப்பு கல்வியில டாப்பா வர ஒரே ராசி நீங்க மட்டும்தான். நான் காரணம் சொல்லிடுறேங்க. ஏன் டாப்பா வருவாங்கன்னா,
2ஆம் வீடு நல்லா பாருங்க, அடிப்படை கல்வி நல்லா 1ஆவதுலேருந்து 5th முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆரம்ப கல்வி, மேல் படிப்பு கல்வி எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. ஏன்னா நம்முடைய வாக்குஸ்தானங்கிறது 2ஆம் இடம் தான். நீங்க நல்லா பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா, எப்படி படிப்புகளில் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, எல்லாமே இந்த 2ஆம் இடம் தான். டைரக்டா ஒரு சில தடவை குரு பகவான் நேரா சனி பகவானை பார்த்துடுறாரு. அப்ப படிப்புகளில் டாப்பா அவங்கள வைப்பாரு. ஏன்னா குரு பார்த்தால் கூடுமை. குரு தான் படிப்பு கல்வி காரகரே. நல்லா பாருங்க, உங்களுக்கு ஞானம் வேணும்னா குரு பகவான் தேடிதான் நீங்க ஓடணும். அவர் உங்களை பார்க்கிறார். 7ல குரு, எப்படி 7ல குரு. அப்ப படிப்பு கல்வி டாப்பா கொண்டாந்து வைக்கும். எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் நீங்க பெரிய டாப்புக்கு வருவீங்க. நம்பி எடுங்க. கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் எடுத்து படிச்சு பாருங்க. படிப்புகளை நீங்க கண்டிப்பா சாதிக்கலாம். அந்த வருஷத்துல சனி பகவான குரு பகவான் பார்க்கறதுனால நீங்க படிப்பு கல்வி நல்லா படிப்புங்கிற விஷயத்த நான் சொல்றேன். இது இல்லாம எப்படிப்பட்ட வழக்குகள் இழுத்து உங்க மேல கேஸ் போட்டு இழுத்துக்கு கிடந்தாலும் சரி, எப்படி இடமோ இல்லை ஏதோ ஒரு வேலையிலேயோ ஏதோ ஒரு உங்க மேல எனக்கு கேஸ் இருக்கு, வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கை எடுத்து இப்ப நடத்துங்க. உங்க பக்கம் சாதகமா 100க்கு 100% வரும். இதை இப்பவே எழுதி வச்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க. 100க்கு 100% நீங்க வழக்குல ஜெயிக்கக்கூடிய யோகம் வேலை செய்யும் மகரத்தை பொறுத்தவரை. ஏன்னா அதுக்கான டைம் பக்காவா இருக்கு. வழக்குல ஜெயிக்கக்கூடிய நேரம் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா 7ஆம் இடம் தான் வழக்கு. உங்களோட 3+12 யாரு வழக்கு பிரச்சனை காட்டக்கூடிய நேரா குருபவன் அந்த வழக்கை சரி பண்ணி கொடுக்குறாரு. அப்ப அரசாங்கம் மூலம் உங்க பக்கம் தீர்ப்பு வரும். ஒன்றும் இல்லை, வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து இந்த வருஷத்தை நீங்க செலவு பண்ண ரெடியா இருங்க. இல்லைன்னா வெளிநாடு போக ரெடி பண்ணிருங்க. ஒன்று வீடு கட்டணும், இல்லை வெளிநாடு போகணும், இல்லை வெளியூர், ஏதாச்சும் இந்த பிளான்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி மகர ராசிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரங்க. இப்போ எல்லாமே டாப்பா இருக்குது. வீடு, இடம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது. இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்படி அமைப்புல இருக்கு. அதனால உங்களுக்கு சொல்றேன், கடன் இருக்காது, பகை இருக்காது, வேலை கிடைக்காது. அனைவருக்கும் வேலை கண்டிப்பா, வேலை ஒத்துத்துல கடன் பிரச்சனை இப்போ நிறைய தரங்களை சந்திச்சிருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், இல்லை இப்போ கிடைக்க போது பார்த்துங்க. தாய்மாமன் உறவு நல்லா பார்த்துக்கணும். தாய்மாமன் உறவு, சகோதர உறவு, கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே செம்மையா இருக்கும். திருமணம் அதிகம் நடக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசிக்காரங்க தான். திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் சூப்பரா பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணீங்க. சுயசாரத்துல நிக்கிறார் குரு. அடுத்து சனி பகவான சாரத்துல போறாரு குரு. அதனால திருமணம் நடக்கும்னு நான் சொல்றேன். காதல் திருமணமா, குழந்தை பாக்கியமா, நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். பொதுமக்கள், அரசியல், கணவனை ஒற்றுமை எல்லாமே பக்கவா இருக்கு. ஆனா வேலையில உத்தியோகத்துல ஒரு சீடம் நீங்க இடம் மாறணும். அதுக்கான நேரம் கரெக்டா இருக்கு. இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா, அவங்கலாம் கண்டிப்பா ஒரு வேலை இடமாற்றம், ஒரு தொழில் மாற்றம் கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும். அதுக்கான ப்ராசஸ் இப்ப நடந்துரும். இந்த ஜூன் மாசத்துக்கு முன்னாடி நடக்கலாம், இல்லை அது பின்னாடி நடக்கலாம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. கடன் இருக்காது, பகை இருக்காது. தந்தையுடைய ஆரோக்கியம், தாயுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நல்லா பாத்துங்க. தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பெருங்கொண்ட பணம், லாபம், பொருளாதாரம் பயங்கரமா வருவீங்க. பாத்துங்க, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். பெருங்கொண்ட பணம், லாபம், வருமானம் கண்டிப்பா லாட்டரி சீட் அடிக்கணும். அடிக்கும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அடிக்கும். இந்த வருஷத்துல கண்டிப்பா காசு பணம் ஒன்றும் இடமா வரணும், இல்லை நகையா வரணும், இல்லை பொருளா வரணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் குரு பாக்குறதுனால சொல்றேன் உங்களுக்கு. இது வரப்போதுன்னு காட்டுது. அப்ப பணம் கிடைக்க போதுன்னு அர்த்தம். ஒண்ணு மனைவியோ இல்லை கணவனோ ஏதோ அவங்க மூலமா லாபம் வரும். உங்களுடைய மனைவி வரக்கூடிய கணவன் நல்லா ஒரு அனுகூலமா இருப்பாரு. வரக்கூடிய மனைவி சூப்பரா இருப்பாங்க. அவங்களால யோகம் வரும். இதெல்லாம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது. நான் எடுத்தோன்னே ஏன் திருமண யோகம்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். குழந்தை, திருமணம் ரெண்டுமே கிடைக்கும். கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே செம்மையா இருக்கும். என்னால் கேட்டது சொல்ல முடியல. அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா இருக்கு. கிரகம் இப்போ அப்படி இருக்கிறதுனால சொல்றேன். கடனே இருக்காது, பகையே இருக்காது, எதிரி இருக்காது, உங்க மேல வழக்கே இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கடை லோன் சாங்ஷன் ஆகும். இந்த வருஷத்துல மட்டும் சொல்றேன். இது எல்லாமே ஒரே கிரகம் தாங்க. குரு பவன் பாக்குறாருங்க ஒண்ணுங்க. சனி பவன் நேரா உங்களுக்கு பிரச்சனை உள்ள 12ஆம் இடத்தை பார்த்து, எப்படி 12ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு பாருங்க. அவருடைய பார்வை 5, 9, 12 பார்க்குது. கெட்டதை ஒழிச்சு கட்டிவிடுவார். நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துல சொல்றேன், நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அதை கண்டிப்பா நல்லதா எடுத்து கொண்டு போங்க. 7 சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு இல்லை. 7 சனி முடிஞ்சிருச்சு. இனிமேதான் 7 சனியுடைய தாக்கமே குறைஞ்சு இனிமேதான் நல்லதே நடக்கும். இதுக்கு முன்னாடி நல்லது நடந்தது. 7 சனி முடிஞ்சு நிம்மதி இல்லாம இருப்பீங்க பாருங்க. எடுக்கக்கூடிய முயற்சி, படிப்புகள் எல்லாரும் தரங்களா இருக்கும். இப்ப அரசியல், அரசாங்கம், படிப்புகள் எல்லாமே டாப்பா கொண்டு வைப்பாரு. பெண்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப கொடுப்பாரு பாருங்க பெருங்கொண்ட பணத்தை, யோகத்தை நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். மகரத்துல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே உத்திரடம் தான். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, பயங்கரமா அறிவான குணம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. உத்திரடத்துல
பிறக்கும் போதே வீடு, இடம், பூமி, வண்டி, சொத்து, வெளிநாடு, வெளியூர் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க. பிறக்கும் போதே சொல்றேன். ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்க. ஒரு பயணங்கள் மூலமாக நல்லது நடக்கும்னு சொல்லுவேன் நான். மேல்படிப்பு, பட்டப்படிப்பு, அரசியல், அரசாங்கம், தொழில், உத்தியோகம் எல்லாமே டாப்பா வருவீங்க இந்த வருஷத்துல சொல்றேன். இந்த வருஷம் எல்லாமே உங்க குருவுடைய பார்வை, நட்புக்கிறவங்க, குரு பாகவன் பாக்குறவங்க ராசி. அதனால சூரியன் உச்சத்துல கண்டிப்பா எதுக்குமே கலங்காதீங்க. எல்லாமே நல்லதா வரும் இந்த வருஷத்துல. ஆனா ஜாதகத்தை நீங்க பார்க்காம முடிவெடுக்காதீங்க. எல்லாருமே உங்க ஜாதகம் செக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கூட உத்திராடம் தான். அடுத்து திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்க. ஒரு அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். கலை, இசை நிறைய, கணவன் மனைவிகள் நிறைய ஒற்றுமை உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க. ஒரு திருமணத்தை பிறந்தவங்க எல்லாமே யோகமா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும், கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும், கலைத்துறை நல்லா இருக்கும், பொதுமக்களை தொடர்பு நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், எல்லாமே டாப்பா இருக்கும். யாரு திருமணத்தை பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், யோகமா, சாதகமா, சூப்பரா, நல்ல கண்டிப்பா வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே டாப்பா இருக்கும். பாத்துங்க, எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு கிடையாது. நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். நான் திருவண்ணத்தில் பிறந்த சொல்றேன், நல்ல ஒரு சூப்பரான டைம், செம்மையா இருக்கும். அடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. தைரியம், தன்னம்பிக்கை. எப்படி அவிட்டதுங்கிறது பிறந்தாவே தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, டேலண்ட், அறிவு பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க எல்லாமே டாப்பா இருக்கும். இந்த வருஷம் மட்டும் சொல்றேன், எல்லாமே டாப்பா இருக்கும். வருஷம் பிறக்கும் போது 3ஆம் இடத்து செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருனாமே ஒரு சுப செலவு, சுபகாரியத்தை பண்ண வச்சுருவோம். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், மெயினாக பாருங்க இந்த கட்டிட சார்ந்த துறை, கலைத்துறை, அடுத்து இந்த துறை எல்லாமே பட்டை கிளப்பணும். மெயினாக மருத்துவத்துறை, யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே யோகம் இருக்கு இந்த வருஷத்துல. எதுவுமே கெட்டதா இல்லை, எல்லாமே நல்லதா இருக்கு. அவிட்டத்துல பிறந்து சொல்றேன், நல்ல யோகம், சூப்பரான நேரம், சூப்பரான டைம், பக்காவா இருக்கு. நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம். அவிட்டத்துல பிறந்தவங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே யோகம் தான். அவிட்டத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது.